ஓம் சாந்தி. 20/1/81 அவ்யக்தவாணியின் ரிவிஷன். அவ்யக்தவாணியோட ஹெட்டிங், மன் புத்தி சன்ஸ்கார் உடைய அதிகாரி தான் வர்தானி மூர்த்து ஆக முடியும். அனுசாசன் பர்வ் ஒரு ஓஜஸ்வி கிராந்தி. அதில் இது 3வது கிளாஸ். இந்த அவ்யக்தவாணியோட ரிவிஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் அவ்யக்த ஃபரிஷ்தா ஸ்வரூபத்தில், நான் ஆத்மாவும் லைட், ஷரீரமும் லைட், சூக்ஷ்மதனத்தில் போயிடலாம். அந்த லைட்டுக்கான உலகத்தில் அங்கே பாப்தாதா முன்னாடி அவரும் லைட். ஸோ அந்த லைட் உலகத்தில் உட்காந்து பாபா சொல்லக்கூடிய இந்த அவ்யக்த மகா வாக்கியத்தை கேட்கலாம். இந்த வாணியில் பாபா வரதாத்தா, விதாத்தா, மகாதானி, வர்தானி குழந்தைங்களை பாபா பார்க்குறாரு. ஸோ இதில் வர்தானிக்கான பார்ட் எல்லோரும் நல்லா ப்ளே பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் பாபா வர்தானினா என்ன அதை விளக்கி சொல்கிறாரு. வர்தானினா வாணி மூலியமாக சேவை செய்கிறீங்க, ப்ளஸ் மன்சா சேவாவும் செய்கிறீங்க. ஆனால் அதோட பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. வாணியோட சேவை அதிகமாக இருக்குது, மன்சாவோட சேவை கம்மியாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா, சங்கல்பத்தின் மூலியமாக சுப பாவனை, சுப காமனை இதை அதிகரிக்கணும். அது இப்போ கம்மியாக இருக்குது. அதனால உங்களுக்கு வெற்றி அவ்வளோ அதிகமாக கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் இந்த வாணியில் பாபா வர்தானி மூர்த்தி பற்றி தான் அதிகமாக சொல்லியிருக்காரு. இப்போ வரக்கூடிய டைம் வர்தானி மூர்த்தியாக இருந்து தான் சேவை செய்யணும். ஏன்னா ஆத்மாக்கள் பார்த்தீங்கன்னா, இந்த வாணியில் பாபா இந்த முழு வருஷத்துக்கான ஹோம்ஒர்க்கும் கொடுத்துருக்காரு. இந்த வருஷம் ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு. மகாதானியாக சேவை செஞ்சீங்க, ஓகே குட். இப்போ வர்தானி ரூபத்தில் சேவை செய்யுங்க. அப்படின்னா என்ன, அதுக்கும் பாபா இங்கே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு. வர்தானி மூலியமாக சேவைனா, ஏன்னா இப்போ உள்ள ஆத்மாக்கள் அவங்களுக்கு புரிய வருது, ஓ இதுதான் ஒரு சரியான வழி, இந்த ஆன்மீகத்தின் மூலியமாக தான் நம்ம ஏதாவது செய்ய முடியும். பட் அந்த புரிதல் இருக்குது, பட் ஆனால் அதில் நடக்கிறதுக்கான சக்தி இல்லை. இங்கே பாபா அவங்கள என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா, நொண்டியாக இருக்காங்க அவங்க. அதனால் நீங்கள் உங்கள் சக்தி மூலியமாக, உங்கள் ஆன்மீக சக்தி மூலியமாக அந்த ஆத்மாக்குள்ளார சக்தி நிரப்புங்க. அவங்கள முன்னாடி நடக்கிறதுக்கான அந்த கால் அவங்களுக்கு கொடுங்க. அவங்களுக்கு தைரியம் கொடுங்க. அவங்களுக்கு ஊக்க உற்சாகம் கொடுங்க. அந்த மாதிரி ரொம்ப பலமில்லாத ஹோப்லெஸ் ஆத்மாக்குள்ளார ஹோப், சக்தி அதெல்லாம் நிரப்பி அவங்களையும் முன்னாடி கொண்டு வாங்க. இந்த மாதிரி நீங்கள் சேவை செஞ்சாதான் அப்போ தான் உங்களுக்கு பக்தர்கள் உருவாகுவாங்க, பிரஜை உருவாவாங்க. அப்புறம் அதில் சில ஆத்மாக்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்தாலும் ஃபாஸ்ட்டாக போயிடுவாங்க. ஸோ அப்போ இதெல்லாம் இந்த வருஷத்துக்கு நம்ம செய்ய வேண்டிய சேவை. அதனால் இந்த வாணி பார்த்தீங்கன்னா 2180 21/81 80வது வருஷம் நல்லா தூம்தாமாக எல்லா ஃபெஸ்டிவலும் கொண்டாடினாங்க. 80 வருஷம் ஆயிடுச்சு யஜ்யம் அப்படின்னு. ஸோ அதுக்கு பாபாவில் ரிசல்ட் சொன்னார். எல்லோரும் நல்ல விதமாக நாலாப்புறமும் இதை தூம்தாமாக கொண்டாடிங்க, வெரி குட். இப்போ சங்கட்டனில் எல்லாரையும் சங்கட்டனில் நீங்கள் முயற்சி செய்யணும். சங்கட்டனில் எல்லாரும் ஒவ்வொரு விரலை கொடுக்கணும். ஒவ்வொரு விரல் கொடுக்கணும்னா எல்லாரும் சங்கட்டனில் ஒரே சங்கல்பம் வைக்கும்போது இந்த இவ்வளோ பெரிய பாபாவுடைய விஷால காரியத்தை நீங்கள் ப்ராக்டிக்கலில் கொண்டு வர முடியும், அதில் வெற்றி அடைய முடியும். ஸோ இதை முடிச்சுட்டு பாபா யாத் பியார் சொல்கிறாரு. எந்த மாதிரி குழந்தைங்களுக்குன்னா, சத்தத்தில் இருந்தாலும் சத்தத்துக்கு அப்பாற்பட்ட ஸ்திதியில் நிலைச்சிருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு உங்களுடைய தைரியத்தின் மூலியமாக மற்ற ஆத்மாக்களுக்கும் தைரியம் கொடுக்கக்கூடிய ஆத்மாக்கள், நீங்கள் பாபாவுக்கு பக்கத்தில் இருந்து மற்றவங்களையும் பாபாவுக்கு பக்கத்தில் கொண்டு வர ஆத்மாக்கள், நொண்டியாக இருக்கக்கூடிய ஆத்மாக்களை அவங்களுக்கு கால் கொடுத்து அவங்கள ஓட்டப்பந்தயத்தில் அந்த ரேஸில் ஓட வைக்கக்கூடிய ஆத்மாக்கள், அந்த மாதிரி வர்தானி மகாதானி குழந்தைங்களுக்கு, பாபாவுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள், நமஸ்காரம். அப்புறம் பாபா தாதியை பார்த்து பேசுகிறாங்க. தாதிகிட்ட பாபா கேள்வி கேட்குறாங்க. நேரம் ரொம்ப பக்கத்தில் வந்துட்டுருக்கு. ஸோ இது பாபா கேள்வியாக கேட்குறாரு. நேரம் ரொம்ப நெருக்கத்தில் வந்துருச்சா, இல்லை நீங்கள் நேரத்துக்கு பக்கத்தில் போகிறீங்களா?
ட்ராமா அப்புறம் அடுத்து பாபா ட்ராமா பற்றி சொல்கிறாரு. ட்ராமாவுக்கும் உங்கள் சங்கல்பத்துக்கும் என்ன வித்தியாசம் தெரியுது இப்போ? ஏன்னா இப்போ என்ன சொல்கிறோன்னா ட்ராமாவில் என்ன நடக்கணுமோ அது நடக்கும் அப்படின்னு. ஆனால் உங்கள் சங்கல்பம் சுத்த சங்கல்பம் இருக்கும்போது, சிரேஷ்ட சங்கல்பம் இருக்கும்போது ஒரு டைம் என்ன ஆகும்னா, உங்களுடைய சங்கல்பம் மற்றும் ட்ராமாவில் என்ன நடக்குதோ ரெண்டுமே பேரலாக இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதான் ட்ராமாலையும் நடக்கும். ஸோ அப்போ நீங்கள் வந்து அத்தாரிட்டியோடு சொல்வீங்களா? ஸோ அப்போ நீங்கள் சொல்வீங்களா இதுதான் நடக்கும் அப்படின்னா அது அத்தாரிட்டியோடு சொல்வீங்களா? இதுவும் ஒரு விதமான அத்தாரிட்டி தான். நம்மளுடைய ராஜ்யம் கண்டிப்பாக வரதான் போகுது. அதை வந்து நீங்கள் அத்தாரிட்டியோடு சொல்வீங்க. யார் உங்களை எவ்வளோ தான் அசைக்கணும்னு நினச்சாலும், ஆனால் உங்கள் முன்னாடி என்ன நடக்கணுமோ அது தெளிவாக தெரியும். இப்போ ப்ரெசண்ட் இந்த நிகழ்காலம் எப்படி வந்து உங்களுக்கு தெளிவாக தெரியுதோ, அந்த மாதிரி ஃப்யூச்சர் வருங்காலமும் உங்கள் முன்னாடி வந்து தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் நீங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போ அண்டர் கிரவுண்டில் போயிடுங்க. அதுக்காக இப்போ வந்து உங்களுக்கு 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் அந்த மாதிரிலாம் டைம் கூட கிடைக்காது. பட் இருந்தாலும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சேவையில் பிஸியாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அண்டர் கிரவுண்ட் ஏகாந்த வாசி ஆகிடுங்க. சேவ் பண்ணிகிட்ருக்கீங்க, 5 நிமிஷம் டைம் கிடச்சிதா அந்தர்முகி ஆகிடுங்க, அண்டர் கிரவுண்டில் போயிடுங்க. ஸோ இந்த அபியாசம் பண்ண பண்ண என்ன ஆகும்னா, உங்கள் சங்கல்பமும் ட்ராமாவோட சங்கல்பமும் பேரலல் ஆகிடும். உங்களுக்கு டச் ஆகும். என்ன நடக்க போகுது, நம்ம என்ன பண்ணணும், எல்லாமே தெளிவாக உங்கள் முன்னாடி தெரியும். அதுக்கு இந்த அபியாசம் பண்ணுங்கள். அப்பப்போ வந்து சத்தத்துலேருந்து அப்பாற்பட்டு போகிறதுக்கான அபியாசமும் பண்ணுங்கள். பிரம்மா பாபாவோட இந்த லாஸ்ட் ஸ்டேஜ்லாம் கூட பார்த்துருக்கோம். இங்கே தான் இருக்கார். ஆனால் எப்படி ஃபீல் ஆகும்னா, பாபா அவர் உடல் மட்டும்தான் இங்கே இருக்குது. ஆனால் சூக்ஷ்மத்தில் பாபாவோட நினைவு அந்த தூரம் பரந்தாமத்தில் இருக்குது, இந்த உலகத்திலே இல்லை அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நீங்களும் பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஷரீர்லேருந்து டிட்டாச் ஆகி சத்தத்துக்கு அப்பாற்பட்டு போயிருங்க. இந்த மாதிரி அபியாசம் இப்போ பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் பாபா என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நீங்கள் யார்கிட்டையாவது ஞானம் சொன்னால் இதெல்லாம் எங்களுக்கு தான் தெரியுமே அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை டைம் இல்லை அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கு நீங்கள் 1 செகண்ட் அனுபவம் பண்ண வச்சிட்டிங்கன்னா, சக்தி ரூபத்தோட சாந்தி ரூபத்தோட அனுபவம் பண்ண வச்சிட்டிங்கன்னா அவங்க சைலன்ஸ் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க உங்ககிட்ட இந்த மாதிரி வாக்குவாதம் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் இந்த வருஷம் இந்த அனுபவங்கிற அந்த இதை வந்து அதிகரிங்க. ஏன்னா இந்த பிராமண வாழ்க்கையோட விசேஷத்தாவே அனுபவம் தான். நீங்கள் மற்றவங்களுக்கு நாலேஜ் கொடுக்கும்போது இந்த குணத்தையும் அவங்களுக்கு வந்து அனுபவம் பண்ண வைங்க. ஒவ்வொரு குணங்களையும் ஒவ்வொரு சக்தியும் எந்த நேரத்தில் நமக்கு தேவையோ அந்த நேரத்தில் அதை வந்து யூஸ் பண்ணுங்க. ஸோ ஃபைனலாக இந்த முரளியோட சாரம் அதுதான். இந்த வருஷம் வர்தானி ரூபத்தின் மூலியமாக சேவை செய்யுங்க. அதுக்கு வர்தானி ரூபத்தில் நம்ம சேவை செய்யணும்னா நமக்கு தேவையானது சுத்த சங்கல்பம். சுத்த சங்கல்பத்தோட ஸ்டாக்கை வந்து அதிகரிங்க. எங்கே இருந்தெல்லாம் சுத்த சங்கல்பம் கிடைக்குதோ அதை வந்து உங்களுக்குள்ளார சேமிச்சுக்கோங்க. நமக்கு சுத்த சங்கல்பம், முரளி, சிந்தன், அவ்யக்தவாணி இது எல்லாத்துலேருந்தும் சுத்த சங்கல்பம் கிடைக்கும். 2வது பாயிண்ட், சங்கல்ப சக்தியை கண்ட்ரோல் பண்ணணும். அந்த பிரேக் வந்து உங்கள்கிட்ட பவர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்து வந்து ஆத்மாவோட 3 சக்தி மேலேயும் உங்களுக்கு அதிகாரம் இருக்கணும். மனம், புத்தி, சன்ஸ்கார் மேலே. ஸோ இதெல்லாம் நடக்கணும்னா அதுக்கு நீங்கள் வந்து ஏகாந்த வாசி ஆகணும். எவ்வளோக்கு எவ்வளோ ஏகாந்த வாசி ஆகுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு டச்சிங் வந்து ரொம்ப நல்லா கிடைக்கும். என்ன ஆக போகுது, ஃப்யூச்சரில் என்ன ஆக போகுது அது தெளிவாக தெரியும். எப்படி இந்த நிகழ்காலம் உங்கள் முன்னாடி தெளிவாக தெரியுதோ அந்த மாதிரி ஃப்யூச்சர் உங்கள் முன்னாடி ரொம்பவே தெளிவாக தெரியும். ஸோ இந்த முரளியோட எக்ஸ்ப்ளனேஷனில் நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் தான் வந்து அந்த ஜுவாலா, நீங்கள் தான் வந்து அந்த சூரியன், நீங்கள் தான். அப்போ சூரியன் வந்து எப்பயாவது இந்த மாதிரி சொல்லுமா, ஏன் வந்து உலகத்தில் இவ்வளோ இருட்டு இருக்குது, ஏன் இவ்வளோ துக்கம் இருக்குது, ஏன் இவங்க வந்து என்கிட்ட இப்படி பண்ணுறாங்க, இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு இல்லை. நீங்கள் வந்து சூரியன். நீங்கள் வந்தோடனே உலகத்தில் உள்ள துக்கம் எல்லாம் தூரம் ஆகிடும். நீங்கள் தான் அந்த பிரகாசம். அப்புறம் பாபா என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் பாபாவோடைய நம்பிக்கை நட்சத்திரம் கூட நீங்கள் தான். ஆனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி சொல்ல முடியாது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, ஒன்றும் புரியலையே, இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து சொல்லக்கூடாது. அந்த சௌமானில் நீங்கள் நிலச்சி இருங்க. சுவாமி விவேகானந்தா ஒரு வாட்டி எல்லா ஆல் ஓவர் இந்தியா, முழு இந்தியாவும் சுற்றி பார்த்துட்டு ஃபைனலாக வந்து கன்னியாகுமரி அந்த விவேகானந்தா ராக் கிட்ட வந்தார். அப்போ அவர் இந்த வார்த்தை சொன்னாராம், இப்போ நான் வந்து கண்டென்ஸ்ட் இந்தியாவாக இருக்கேன். அதாவது எனக்குள்ளார எல்லா இந்தியாவும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்குள்ளார அந்த சௌமானம் வந்து அதிகரிங்க. அதுக்கு ஏகாந்த் வந்து ரொம்ப முக்கியம். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, யார்
என்னதான் பண்ணாலும் பரவாயில்ல, நீங்கள் மற்றவங்கள பார்க்க வேண்டாம். உங்களுக்குள்ளார உங்கள் ஸ்திதியில் நீங்கள் நல்லா நிலைச்சிருங்க. ஸோ அதுக்கு தான் வந்து இங்கே இந்த 108 நாள் பட்டியில் 4 நியமம் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து அமிர்த வேலை. அமிர்த வேலை வந்து 2 மணி நேரம் நம்ம கண்டிப்பாக பண்ணணும். அதுக்கு இந்த ஃபஸ்ட்டு 8 நாள் வந்து ப்ராக்டிஸ். நம்ம மைண்டை, நம்ம பாடியை அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கணும். ஏன்னா இப்போ பிராமணர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா 10 மணிக்கு தான் ரூமுக்கே வராங்க. அதுக்கப்புறம் படுக்க 12 மணி ஆகிடுது. அப்புறம் எங்கேருந்து 3 மணிக்கு எந்திரிக்க முடியும்? 3:30க்கு எங்கேருந்து எந்திரிக்க முடியும்? அதனால் தூக்கமும் நம்ம உடம்புக்கு ப்ராப்பராக அதுவும் கொடுக்கணும். சரியான டயத்தில் தூங்கணும். அதுலேயும் நம்ம வந்து கவனம் கொடுக்கணும். அப்போ தான் வந்து சக்தி சொருபாக முடியும். ஏன்னா இங்கே பாபா என்ன சொல்கிறாருன்னா, ஒரு சக்தி கூட கம்மியாக இருக்கக்கூடாது, இல்லாட்டினா ஏமாந்து போயிடுவீங்க சரியான நேரத்தில். அதனால் இதை வந்து செக் பண்ணி பாருங்கள், எனக்குள்ளார எல்லா சக்தியும் எல்லா குணங்களும் இருக்கா, எது வந்து எனக்குள்ளார குறையாக இருக்குது, அதை வந்து நீங்கள் இந்த முயற்சி பண்ணி உங்களுக்குள்ளார நிரப்பிக்கோங்க. ஸோ அதனால் இந்த 108 நாளில் இந்த 4 டிசிப்ளின் நமக்காக கொடுத்துருக்காங்க. இந்த டிசிப்ளினும் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம அன்பாக அதை புரிஞ்சு நம்ம லைஃப்பில் கொண்டு வரணும். இதை வந்து ஏதோ அழுத்துறோம், ஃபோர்ஸாக வந்து நம்ம மேலே யாரோ இப்படி பண்ணணுமே அப்படின்னு நம்ம கஷ்டப்பட்டு அதை பண்ணக்கூடாது. அந்த அன்போடு புரிஞ்சு சகஜமாக அதை பண்ண வந்து நம்ம கற்றுக்கணும். அப்போ வந்து அது லாங் டைம் இருக்கும். ஸோ இப்போ அமிர்த் வேலா காலைல 2 மணி நேரம் நம்ம நல்லா பவர்ஃபுல்லாக நல்ல ஸ்திதியில் பண்ணணும். அதுக்கு வந்து அமிர்த் வேலா யஜ்யத்தில் அமிர்த் வேலா புக்கு போட்டிருக்காங்க. அதில் வந்து பாபா அமிர்த் வேலா பற்றி சொன்ன பாயிண்ட் எல்லாம் அதில் இருக்குது. ஸோ அந்த புக்கு உங்கள் பக்கத்தில் வச்சுட்டு அப்பப்போ அதையும் படிச்சுக்கிட்டே இருங்க. அப்போ தான் அமிர்த் வேலா நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும். 2வது வந்து பார்த்திங்கன்னா பிரம்மச்சரி, 100% பியூரிட்டி நம்ம லைஃப்பில் ஃபாலோ பண்ணணும். ஸோ அதில் ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம யாரையும் வந்து ஸ்தூலமாக கூட டச் பண்ணக்கூடாது. அதுலேயும் வந்து நம்ம கவனம் வைக்கணும். ஸோ அதுக்கான நம்ம ப்ராக்டிஸ், பியூரிட்டிக்காக எங்கெல்லாம் நம்ம பியூரிட்டியாக இருக்க முடியுமோ அதுக்கான ப்ராக்டிஸ் நம்ம பண்ணணும். இதில் தான் விவேகானந்தா கூட சொன்னார், அதாவது இப்பப்போ இந்த செகண்ட் நான் இது பண்ணுறேன், அடுத்த செகண்ட் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்திதியை மாற்றிக்கணும். ஒரு செகண்ட் நான் வந்து வேலை செஞ்சிட்ருக்கேன், அடுத்த செகண்ட் வந்து நான் எல்லாருக்கும் சேவை செஞ்சிட்ருக்கேன், அடுத்த செகண்ட் இது எல்லாத்துலேருந்து டிட்டாச்ட் ஆகி சமாதி நிலையில் இருக்கேன், அடுத்த செகண்ட் நான் வந்து வயலில் வேலை செய்கிறேன். ஸோ அந்த மாதிரி இங்கே நம்ம ஒரு செகண்ட் சேவை செய்கிறோம், ஒரு செகண்ட் நடுப்புற டைம் கிடைக்கும்போது பாபாட்ட போய்டும். பாபா இந்த முரளியில் அதான் சொல்லியிருக்காரு. ஏன்னா இப்போ வரக்கூடிய டயத்தில் உங்களுக்கு 1 மணி நேரம், அரை மணி நேரம் கூட அந்த மாதிரிலாம் ஃப்ரீ டைம் கிடைக்காது. ஸோ சேவை வந்து ஆகிட்டே போகும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து சேவையில் நம்ம யோகாவை வந்து இருக்க கற்றுக்கணும். ஸோ அந்த பிரம்மச்சரியத்துக்கு ரொம்ப முக்கியமானது சுத்த சங்கல்பம். பாபா இதுலேயும் அதான் சொல்லிட்டு இருந்தார், சுத்த சங்கல்பம். ஸோ இந்த சுத்த சங்கல்பம் முழு உலகத்துலேயும் பறந்து கிடக்கு. ஸோ எங்கெங்கெல்லாம் சுத்த சங்கல்பம் நம்மளால் கிடைக்க முடியுமோ அதை நம்ம அக்யூமுலேட் பண்ணிக்கணும். நானே வந்து சுத்த சங்கல்பத்தின் ஒரு மெஷின் ஆகிடணும். நானே சுத்த சங்கல்பத்தின் ஜென்ரேட்டர் ஆகிடணும். எப்படி ஜென்ரேட்டர்லேருந்து கரண்ட் வந்துகிட்டே இருக்கோ அந்த மாதிரி எனக்குள்ளாரேருந்து அவ்வளோ சுத்த சங்கல்பம் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டுருக்கணும். இப்போல்லாம் மொபைலில் நிறைய ஆப்ஸ்லாம் இருக்குது, அதில் உங்களுக்கு என்ன வேணுமோ அது வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நானே பாசிட்டிவ் சங்கல்பத்தோட ஆப், நானே சுத்த சங்கல்பத்தோட மெஷின், நானே சுத்த சங்கல்பத்தோட ஜென்ரேட்டர். ஸோ அந்த சங்கல்பத்தோட அந்த சம்மானில் இருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபுட், சிஆர்பிஎஃப். இதை ஆல்ரெடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சினா ஒரு வேளை நம்ம சமைச்ச உணவு எடுத்துக்கலாம், மற்ற 2 வேலையும் ரா ஃபுட்டு தான் எடுத்துக்கணும். அடுத்து 6ன்னு பார்த்தீங்கன்னா 3 வேலையும் வந்து ரா ஃபுட்டு தான், சமைச்ச உணவு எதுவுமே நம்ம எடுத்துக்கூடாது. ரானா பச்சையான காய்கறிகள், பழங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். அடுத்து எஃப்னா ஃப்ரூட்டேரியன், ஒன்லி ஃப்ரூட்ஸ் தான் 3 வேலையும். அடுத்து ப்ரீ வந்து பிராணிக். ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ அடுத்து பிராணிக் வந்து ரொம்ப ஹையர் லெவலுக்கானது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டீலேருந்து டிசிப்ளின் 3 டிசிப்ளின் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து டெய்லி 1 hour நம்ம வாக்கிங் போகணும். இயற்கையில், ஓப்பன் இயற்கையில் நம்ம வாக்கிங் போகணும், எக்ஸசைஸ் பண்ணணும், யோகா பண்ணணும். வாக்கிங் போகும்போது கூட எவ்வளோக்கு எவ்வளோ தனியாக போனால் நல்லது. அப்படி தனியாக போக முடியலன்னா உங்கள் கூட யாரையாவது கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா லைக் மைண்டட், அதாவது பேசிகிட்டே போகிறோம் அப்படி இருக்கக்கூடாது. 2 பேரும் சேர்ந்து போகிறீங்கன்னா அந்த சைலன்ஸ்லேயே போகணும். அந்த இயற்கையில் உள்ள அந்த பிராணிக் எனர்ஜி அப்சர்வ் பண்ணுங்கள். நீங்கள் அப்படியே போகிறீங்க, அங்கே மரங்கள் இருக்குது, அந்த சுத்தமான காற்று, காலையில் உள்ள அந்த சூரியன், அது எல்லாத்துலேருந்து எனக்குள்ளார அந்த பிராணசக்தி நிரம்புது. அந்த பிராணசக்தியை உங்களுக்குள்ளார நிரப்பிக்கோங்க. போகும்போது அந்த மாதிரி வாக்கிங் போகும்போது பேசிகிட்டே இப்படி பண்ணிட்டு போனீங்கன்னா அந்த இயற்கையில் உள்ள பிராணசக்தியை உங்களுக்குள்ளார அப்சர்வ் பண்ண முடியாது.
அதே மாதிரி ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு அதை சிந்தன் பண்ணிக்கிட்டே அப்படியே போங்க. அடுத்து 2வது வந்து பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸ் மந்த்ரா மெடிடேஷன். மந்த்ரா மெடிடேஷனில் என்ன பண்ணால் எப்போல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ இந்த மந்திரத்தை உங்கள் மைண்டில் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போல்லாம் ஆன்லைன்லேயே கூட அந்த டிஜிட்டல் கவுண்டர்னு ஒன்று கிடைக்கிது. ரிங்கு மாதிரி இருக்கும், கையில் மாட்டிக்கலாம். அதை அழுத்திட்டே இருந்தீங்கன்னா அதில் காமிக்கும் நீங்கள் எத்தனை வாட்டி அதை சொல்லியிருக்கீங்க. இந்த மாலை மாதிரி, இது டிஜிட்டல் மாலா மாதிரி. ஸோ அதில் என்ன சொல்லணும்னா, நான் ஆத்மா சிவபாபாவை நிரந்தரமாக நினைவு செஞ்சுட்டே இருக்கேன். நான் ஆத்மா சிவபாபாவை நிரந்தரமாக நினைவு செஞ்சுட்டே இருக்கேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து கர்மம் செய்யும்போது இதை பார்க்க ஏதோ பக்தி மாதிரி தெரியும், பட் ஸ்தூலத்தில் இருந்தால் நம்ம சூக்ஷ்மத்துக்கு போகணும். ஸ்தூலமாக இது சொல்ல 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 அது என்ன ஆகுனா அந்த விஷயம் வந்து மனசில் ஆழமாக பதிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம சூக்ஷ்மாவே பாபாவை நிரந்தரமாக நினச்சிட்டே இருப்போம். அந்த ஒரு ஸ்டேஜும் வந்துடும். ஸோ அதனால் எப்போல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ நான் ஆத்மா சிவபாபாவை நிரந்தரமாக நினைவு செஞ்சுட்டே இருக்கேன். இந்த மந்திரத்தை உங்களுக்குள்ளார ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருங்க. அடுத்து 3வது 3 ஹவர் முரளி ஸ்டடி. 1 ஹவர் நீங்கள் சாக்கார் வாணிக்காக கொடுக்கணும். அடுத்து வந்து 2 ஹவர் வந்து அவ்வியக்த வாணிக்காக கொடுக்கணும். இதில் வந்து ஆத்மாபிமானிக்காகவும் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இந்த தேகத்தின் சுகம் வந்து பார்த்திங்கன்னா அது நம்மளை தன் பக்கம் இழுத்துக்கிட்டே இருக்குது. இப்போ அதுலேருந்து தூரம் போகணும்னா அத்தீந்திரிய சுகத்தை வந்து அதிகரிங்க. அதாவது நீங்கள் வந்து வேறு ஒரு இடத்துக்கு போகணும், மவுண்ட் அபுலேருந்து தூரம் போகணுன்னா அங்கேருந்து கீழே அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் நடக்க ஆரம்பிங்க, நீங்கள் வந்து தூரம் போயிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி தேகத்துலேருந்து தூரம் போகணுன்னா ஆத்மாவோட இதை பற்றி சிந்தனை பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா இந்த உலகத்தில் தேகத்துக்கான சுகம் வந்து பார்த்திங்கன்னா அது விஷம் மாதிரி தான். ஒரு யோகி ஆத்மாவுக்கு அது எவ்வளோ பெரிய சுகமாக இருந்தாலும் அது துக்கம்தான் கொடுக்குது, தேகத்துலேருந்து கிடைக்கக்கூடிய சுகம். ஷார்ட்டாக பார்த்தா இந்த உலகத்தில் 2 சுகம்தான், அவங்க 2 சுகத்துக்கு தான் இந்த முழு மனிதனமே அடிமையாக இருக்குது. ஒன்று வந்து சாப்பாடுக்கான அந்த சுகம், அதுக்கு அடிமையாக இருக்காங்க. அடுத்து 2வது வந்து காம விகாரத்துக்கான சுகம். இது 2த்துக்கு தான் முழு உலகமும் இப்போ அடிமையாக இருக்குது. ஸோ நம்மளும் போய் இப்போ அதுக்கு வந்து அடிமை ஆகிடக்கூடாது. ஒரு கிரகஸ்தி வந்து ஒரு சன்னியாசியை பற்றி கேட்குறாங்களா, ஓஹோ நீங்கள் எவ்வளோ வந்து மகான், நீங்கள் பாருங்கள் எவ்வளோ வந்து அந்த இறைவன் நினைவிலே மூழ்கி இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்களா. அப்போ அந்த சன்னியாசி சொன்னார், ஆமாம் நான் வந்து என்னோட ராமருக்கு நான் வந்து அடிமையாக இருக்கேன், அவர் நினைவில் இருக்கேன் அப்படின்னு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு அந்த கிரகஸ்தியை கேட்கும்போது அவர் சொன்னாரா, நான் வந்து என்னோட சீதாவுக்கு அடிமையாக இருக்கேன் அப்படின்னு. அதனால் நம்ம வந்து நம்மளோட ஸ்திதியோட கண்ட்ரோல், அந்த ரிமோட்டை வந்து மற்றவங்க கையில் கொடுக்கக்கூடாது. யாரோ ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்க நான் வந்து மூட் ஆஃப் ஆகிட்டேன் அப்படின்னு இல்லை, யாரோ நம்ம புகழ்ந்துட்டாங்க நான் ரொம்ப ஹை ஆகிட்டேன் அப்படின்னு இல்லை. என்னோட ஸ்திதி வந்து என் கையில் தான் இருக்கணும். யார் என்ன சொன்னாலும் சரி, யார் என்னை பற்றி புகழ்ந்தாலும் சரி, இகழ்ந்தாலும் சரி, நல்ல சொன்னாலும் சரி, கெட்ட சொன்னாலும் சரி, நான் அதில் வந்து டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது. என்னோட ஸ்திதி வந்து மேலும் கீழும் ஆகிடக்கூடாது. இதில் நான் ரொம்ப கவனம். அடுத்து பாபா வந்து பவர்ஃபுல் பிரேக் பற்றி சொன்னார். பவர்ஃபுல் பிரேக், ஒரு பிரேக் வந்து எப்படி வந்து பவர்ஃபுல் ஆக்கலாம், பவர்ஃபுல் பிரேக்குன்னு எதை சொல்லலாம். ஸோ பிரேக் பவர்ஃபுல்லாக இருக்கணும்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு மெக்கானிக்கல் பிரேக் இருந்தது, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ராலிக் பிரேக், இந்த தண்ணி லிக்விட் கனெக்ஷனில் உள்ள அந்த பிரேக். அப்போ அந்த பிரேக்கில் வந்து ஆயில் ஊற்றுவாங்க. ஸோ அப்போ அந்த ஆயில் வந்து நல்லா இருக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா க்ரீஸிங், அதுவும் நல்லா இருக்கணும். அப்போ பிரேக் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அப்போ அடிக்கடி வந்து உங்கள் பிரேக்கை வந்து செக் பண்ணிக்கிட்டே இருங்க, என் பிரேக் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கா. இப்போ வெளி உலகத்தில் வந்து பிரேக் வந்து நீங்கள் செக் பண்ணும்போது சும்மா ஸ்லைட்டாக ஓட்டி பார்த்து செக் பண்ணிங்கன்னா அது வந்து நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கான்னு தெரியாது. வேறு இடத்துல ஓட்டி பார்க்கணும். மேடில் ஓட்டி பாருங்கள், பள்ளத்தில் ஓட்டி பாருங்கள். ஸோ வேறு இடத்துல ஓட்டி பார்க்கும்போது பிரேக் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கான்னு தெரியும். ஸோ அந்த மாதிரி உங்கள் மைண்டை நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். பாபா இதில் சொல்கிறாரு, அத்தீக்கே சமய் அந்த கா அபியாஸ். ரொம்ப பிஸியாக இருக்கீங்க, அந்த நேரத்தில் கடைசி நேரத்தில் என் ஸ்திதி எப்படி இருக்குமோ, சம்பூர்ணமானதுக்கு அப்புறம் ஸ்திதி எப்படி இருக்குமோ அந்த ஸ்திதி என்னால் ப்ராக்டிஸ் பண்ண முடியுதா. அதுக்கு இப்போலேருந்தே இந்த ப்ராக்டிஸ் அதிகரிங்க. ரொம்ப பிஸியாக இருக்கும்போது மைண்டுக்கு சொல்லுங்கள், ஸ்டாப், சைலன்ஸ் ஆகிடு. இல்லை ரொம்ப சங்கல்பம் மனசில் ஓடுது, அந்த நேரத்தில் மைண்டுக்கு சங்கல்பம் கொடுங்க, ஸ்டாப், சைலன்ஸ் ஆகிடு. ஸ்டாச்சு, இந்த சின்ன பிள்ளைங்க ஸ்டாச்சுன்னு ஒரு விளையாட்டு விளையாடுவாங்க. அதாவது ஒருத்தவங்க ஒரு காரியம் செஞ்சிட்ருப்பாங்க, இவங்க வந்து போய் அவங்கள ஸ்டாச்சுன்னு சொன்னால் அப்படியே அவங்க சிலையாட்டம் நின்றுடணும்.
எதுவும் அசையக்கூடாது. கை, கால் எதுவுமே அசைக்கக்கூடாது. உடம்பு அசைக்கக்கூடாது. அப்படியே சிலை மாதிரி நின்றுடணும். ஸோ இதை வந்து ஒரு விளையாட்டு மாதிரி விளையாடுவாங்க. இந்த விளையாட்டு நீங்கள் உங்கள் மைண்டோட விளையாடுங்க. உங்கள் மனம் புத்திக்கு ஸ்டாப்புன்னு சொன்னோன்னா அது ஸ்டாப் ஆகிடும். அது அந்த டிராஃபிக் கண்ட்ரோலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மகா யஜ்யத்தில் அடுத்து பாபா சொன்னார், உங்களோட பலஹீனத்தை ஸ்வாகா பண்ணிவிடுங்க இந்த மகா யஜ்யத்தில். ஸோ அப்போ டெய்லி அமிர்த வேலையில் உங்கள் முன்னாடி வந்து கற்பனையில் ஒரு பெரிய யஜ்ய குண்டத்தை பாருங்கள். அதில் நெருப்பு எரியுது. அதில் நான் என் ஆத்மாலேருந்து உள்ள அந்த குறைகளை அப்படியே பிடுங்கி அந்த யஜ்யத்தில் போடுறேன். அது எரிஞ்சு போயிடுச்சு அப்படியே. அடுத்து இந்த மொழியில் பாபா எல்லாருக்காகவும் ஒரு வரம் தரார். இதில் வந்து பாபா எந்த ஒரு பாகுபாடு பார்க்கல. அவங்க சீனியராக இருக்கட்டும், ஜூனியராக இருக்கட்டும், எந்த மதம் உள்ளவங்களாக இருக்கட்டும், எப்படியேற்பட்ட ஆத்மாவாக இருக்கட்டும், பாபா எல்லாருக்கும் ஒரே வரம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்களோ, யாராக இருக்கீங்களோ, நீங்கள் என்னுடையவங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய உலகத்தில் உள்ள மிகப்பெரிய பாவத்தையும் செஞ்சுருக்கலாம். பட் இப்போ பாபாட்ட வந்தோடனே எல்லாத்தையும் விட்டுருங்க. என்னோட ஷரனில் வந்துட்டீங்க. என் நினைவில் இருக்கும்போது உங்கள் பாவம் எல்லாம் பஸ்மமாக ஆரம்பிக்கும் அப்படின்னு. ஸோ அதனால் பாபா சொல்கிறாரு, என்னை வந்து இது வந்து பைபிளில் கூட இருக்கான். நீங்கள் வந்து என்ன சுமந்துக்கோங்க, நான் வந்து ரொம்ப லேசாக லைட்டாக இருக்கேன். ஸோ இது ரொம்ப பெரிய ஒரு வரதானம். பகவானே என்னுடையவராக ஆயிட்டாரு, நான் பகவானுக்கு ஆயிட்டேன். ஸோ எவ்வளோ பெரிய வரதானம். அப்போ இந்த வரதானம் எப்போ வேலை செய்யணும்னா, அடிக்கடி அதை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த ஸ்மிருதிங்கிற அந்த ஸ்விட்ச், அந்த நினைவுங்கிற ஸ்விட்ச் ஆனாகவே இருக்கணும். யார் எனக்கு கிடைச்சிருக்கா, நான் யாருடையவராக ஆயிருக்கேன். தாதி ஜான்கி இந்த விஷயத்த அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க, நான் யார், என்னுடையவர் யார் அப்படின்னு. ஸோ அதனால் இந்த ஸ்விட்சை எப்பயுமே ஆனாக வச்சுக்கோங்க. அதுக்கு என்ன பண்ணணுன்னா, முழு நாளும் நீங்கள் சூலமாக கூட உங்கள் வீட்டில் லைட்டு ஸ்விட்சை ஆன் ஆஃப் பண்ணும்போது இதை ஒரு வாட்டி பாருங்கள், என்னோட நினைவுங்கிற ஸ்விட்ச் ஆன் இருக்கா அப்படின்னு. முழு நாளே இந்த ஒரு அபியாசம் இதை பண்ணுங்கள். ஸோ அப்போ பழைய சன்ஸ்காரம் இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் விடணும்னா, புது புது பழக்கங்கள், புது புது ஹாபீஸ் உங்களார கொண்டு வாங்க. புது புது விஷயங்கள் படிங்க. ஏன்னா பழைய சன்ஸ்கார் டெலீட் பண்ணணும்னா புது சன்ஸ்கார், நல்ல நல்ல சன்ஸ்கார், தெய்வீ சன்ஸ்கார், இது எல்லாத்தையும் உங்களுக்குள்ளார வந்து கொண்டு வாங்க. அந்த சன்ஸ்கார் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஸோ அதனால் அந்த கிளாஸோட சாரமே வந்து சுத்த சங்கல்பத்தை அதிகரிச்சுட்டே போகணும். அதோட ஸ்டாக்கை வந்து நமக்குள்ளார அதிகரிச்சுட்டே போகணும். அடுத்து வந்து நம்ம பிரேக் பவர், கண்ட்ரோலிங் பவர் வந்து அதிகரிச்சுட்டே போகணும். அச்சானக் திடீர்னு ஏதோ ஒரு பேப்பர் வந்தால் நான் என்ன பண்ணுவேன், திடீர்னு ஏதோ ஒரு வந்துருச்சுன்னா அந்த நேரத்தில் என்ன பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து முன்னாடியே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். பிரேக் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கணும். இதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராக்டிஸ் வந்து சுவாதிஷ்டான். ஸ்திரமாக உட்காந்துக்கோங்க. பாபா ரூம்லேயோ எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் ஸ்திரமாக உட்காந்துட்டு ஒரு 5 நிமிஷத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். 15 நிமிஷம் வரைக்கும் அதை கொண்டு போங்க. 1 ஹவர் வரைக்கும் கூட கொண்டு போங்க. என்ன பண்ணுன்னா, அந்த நேரத்தில் நான் ஆத்மா சோல் கான்ஷியஸில் வந்துட்டு என் மூச்சை கவனிங்க. கை கால் எதுவுமே அசைக்கக்கூடாது, எதையும் அசைக்கக்கூடாது. அப்படியே ஸ்திரமாக ஒரு சிலை மாதிரி உக்காந்துட்டு. எப்போ மனம் வந்து ரொம்ப அலையுதோ, ஏன்னா இந்த மூச்சு காற்றுக்கும் விகாரத்துக்கும் ரொம்ப கனெக்ஷன் இருக்குது. கோபம் வருது, காமம் வரும்போது அந்த மூச்சோட இது வந்து மாறிடுது, மேலும் கீழும் ஆயிடுது. மூச்சு நார்மலாக இருக்கும்போது நம்ம ஸ்திதியும் நார்மலாக இருக்கும். ஸோ ரெண்டுத்துக்கும் ஒரு டீப் கனெக்ஷன் இருக்குது. கோபம் வரும்போது நம்ம பிராணசக்தி எல்லாம் நஷ்டமாயிடுது. அதனால் இந்த மாதிரி டயத்தில் வந்து ரொம்ப ஹல்ச்சல் ஆகும்போது அதை சாட்சியாக இருந்து பாருங்கள். அதுக்கான ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக ஹோம்ஒர்க்கு, இன்றைக்கி நம்ம என்ன ஹோம்ஒர்க் பண்ணோன்னா, இந்த முரளியில் பாபா சுத்த சங்கல்பம் பற்றி சொல்லியிருக்காரு. ஸோ சுத்த சங்கல்பம் எங்கேருந்துலாம் கிடைக்கும், எப்படிலாம் அதை நம்ம லைஃப்பில் கொண்டு வரலாம், இதை பற்றி ஒரு 10 பாயிண்ட் எழுதுங்க. ரெண்டாவது வந்து பாபா பவர்ஃபுல் பிரேக் பற்றி சொல்லியிருந்தார். அதனால் பவர்ஃபுல்லான ஆன்மீக பிரேக் எப்படி நம்ம ரெடி பண்ணிக்கிறது, அதை பற்றியும் நீங்கள் சிந்தன் பண்ணி எழுதுங்க. அப்புறம் ஒரு ப்ராக்டிஸ் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எப்போ ஸ்விட்ச் ஆன் ஆஃப் பண்ணாலும் என்னோட நினைவுங்கிற அந்த ஸ்விட்ச் ஆன் ஆஃப் ஆகிருக்கா, இதையும் வந்து நம்ம முழு நாள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அச்சா, ஓம் சாந்தி. விஸ்வாஸ்.